கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தின் மரியமங்கலா கிராமத்தைச் சேர்ந்த தமிழர்களான அந்தோணிசாமி மற்றும் அவரது உறவினர்கள் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடந்தது சற்றே திரும்பி பார்க்கலாம். ஆகஸ்ட் 14ஆம் தேதியன்று மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் திரும்பாததால் அவற்றை அந்தோணிசாமி, டேவிட்குமார், ஜான் ரோஸ், மஹிமாதாஸ் ஆகியோர் வனத்தில் தேடியுள்ளனர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதிகாலை பாறையில் ஓய்வெடுத்தபோது அங்கு வந்த வனத்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 3 பேர் உயிரிழந்ததாக தப்பிய மஹிமதாஸ் அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார். இச்சம்பவத்தை கண்டித்து ஹனூரில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் உடல்கள் மைசூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 16ஆம் தேதியன்று அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் இழப்பீடு ஏற்கப்பட்டு உடற்கூராய்வு முடிந்து உடல்கள் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. கர்நாடகாவின் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணை தீவிரமடைந்துள்ளது. வேட்டையாட வந்த கும்பல் சுட்டதால் தற்காப்புக்காக திரும்பச் சுட்டதாக வனத்துறையினர் கூறுகின்றனர். சம்பவ இடத்திலிருந்து நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் வனவிலங்கு இறைச்சியை பறிமுதல் செய்ததாக கூறும் புலனாய்வு அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அப்பகுதியில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்து கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கர்நாடக அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்தார். அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் மீது அந்த குடும்பத்திற்கு 15 லட்சம் ரூபாய் கர்நாடக அரசின் சார்பாக நிதி உதவி வந்திருப்பதாகவும் இந்த நடவடிக்கையை கர்நாடக அரசு மிகவும் கவனத்தோடு கையாள்வதாகவும் சொன்னாங்க. வனத்துறை அதிகாரிகள் செய்த தவிர அவருடைய அரசாங்கமே கர்நாடக அரசே அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கு. அவர்கள் மேல கிரிமினல் நடவடிக்கை எடுத்திருக்கு. அவர்கள் மேல கொலை உட்பட மற்ற பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதற்கு உடனடியாக அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கேன் அவர்களுடைய